அன்பிற்கினிய உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் தொடரும் முத்ரா லோன் மோசடிகள். முத்ரா லோன் அப்படிங்கிறது மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னத திட்டம். அதனால் நான் பயனடைஞ்சிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ திரும்பவும் போடுறேன். என்னென்னா, முத்ரா லோன் வாங்கித்தரேன், ஆன்லைன்லேயே உங்களுக்கான முத்ரா லோன் வாங்கித்தர்றோம் அப்படின்னு சொல்லி உங்களை வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ யார் தொடர்பு கொண்டாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே நபர் உங்களுடைய வங்கி பரிவர்த்தனை உள்ள வங்கி மேலாளர் மட்டும்தான். அவர் தான் உங்களுக்கு லோன் வாங்கி தர முடியுமே தவிர மற்றபடி யாருமே லோன் வாங்கி தர முடியாது. உங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கான லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருக்கிற உங்களோட வங்கி மேலாளர் தான் தொடர்பு கொள்ளணுமே தவிர வேறு யாரும் உங்களை ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன், லோன் ப்ராசஸ்க்காக 2000 ரூபா ஆகும் அப்படின்னு முதல்ல தொடர்பு கொண்டால் அவங்கள நீங்கள் நம்ப வேண்டாம். ஆன்லைனில் இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி என்னைய தொடர்பு கொண்ட நமது உறவு ஒருவர் 2000 ரூபா கேட்டிருக்காங்க, நான் கட்டிட்டேன், அடுத்து 5000 ரூபா கேட்குறாங்க அப்படின்ட்டுருக்காரு. இது 2000ம் வராது, திரும்ப கட்டினா நீங்கள் கட்டினா 5000 ரூபாயும் வராது. ரீஃபண்ட் தந்துடுவோம், திரும்ப தந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குமே நடக்க போகிற விஷயம் அல்ல. ஏன்னா 1,00,000 ரூபா நீங்கள் லோன் வாங்கணும், முத்ரா லோன் வாங்கணும்னா நீங்கள் 10,000 ரூபா அந்த தொழிலில் போடணும். அப்போ பேங்க் உங்களுக்கு 90,000 ரூபா தான் தரும். அந்த ஒரு தொழிலை உருவாக்க முடியும். இதுதான் முத்ரா லோனோட திட்டமே தவிர வேறு யார் உங்களை தொடர்பு கொண்டாலும் சரி, இது போலியான தொடர்புகளே. அவங்கள நம்பி நீங்கள் காசை கொடுத்துடாதீங்க, காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. லோன் வேணும்னா நீங்கள் பேங்கை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், பேங்க்கில் உங்களுக்கு நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். மற்றபடி ஆன்லைனில் வர்ற எந்த விதமான தொடர்புகளையும் தொடர்பு கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அவங்க கேட்குறது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேமெண்ட் தான் கேட்பாங்க. 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, பேப்பர் வேலை இருக்குது, பேங்க் மேனேஜரை நாங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வரும். எனவே இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.